இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரவண பவன் போட்டிருப்பாங்க, நம்ம ஃபோனில் தெரியல. சஸ்திர பந்தம்னு சொன்னால் உள்ளே போய் காட்டக்கூடாதுன்னு தான் காட்டலை. நம்ம ஃபுட்பால் கிரவுண்டே போட்டு விளாட்லாம் போல கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. லாபம் நஷ்டம் லாபம். அப்பப்போ உடன் டயர் கிடையாது கைஸ். பழைய மரம் இருக்குது கைஸ். என்ன மரம்னே தெரியலையே. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார், மாமா ப்ளீஸ் மச்சன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கேஎஸ் vlog. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு திருவான்மியூர் கிட்டக்க இருக்கோம் கைஸ். அருள்மிகு பாமன் குமரகுருதாசர் திருக்கோவில், அங்கே நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் கைஸ். அங்கேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் நடந்து வந்துடலாம். ஸோ இதுதான் சரௌண்டிங்ஸ், பாமன் சாமி கோவிலோட சரௌண்டிங்ஸ். அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரவண பவன் போட்டிருப்பாங்க, நம்ம ஃபோனில் தெரியல. கோயிலுக்குள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்துட்டு கை கால் கழுவுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு கை கால் கழுவிட்டு தான் வரணும் எப்பயுமே. ஸோ மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு ஏற்றணும், ஏதாவது இது பண்ணோம்னா இங்கே எல்லாமே இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஷாப்பு, இங்கே மாலை, விளக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே எல்லாமே விற்கிறாங்க. அடுத்து இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இங்கே என்ன செட்டு போட்டுருக்காங்கன்னு தெரியல, அதை பின்னாடி காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்கு, பைக்கெல்லாம் இந்த இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பைக் பார்க்கிங் இருக்குது. அந்த இடத்துல அன்னதானம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு அதில் வீடியோவில் எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருவறை இருக்குது, அது உள்ளே போய் காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக, நல்ல ஒரு அமைதியாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அண்டு இந்த சைட்லாம் பாருங்களேன், இந்த க்ரீனரிஸ்லாம் பாருங்கள், அங்கங்கே ஒரு பிளான்ட்டெல்லாம் இப்படி நட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக. அடுத்து இன்னும் கொஞ்சம் பிளான்ட் இந்த சைடு நட்டு வச்சுருந்தா ஆக்சுவலி அது இன்னும் ஃப்யூச்சரில் வளரும். இங்கே பாருங்கள், தென்னை மரம். இங்கே ஒரு ஈட்டி இருக்குது. இதுதான் கைஸ் ஃப்ரண்ட் எலிவேஷன், இந்த டெம்பிளோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த டெம்பிளோட ஃப்ரண்ட். இப்போ டெம்பிளுக்குள்ளே போகிறோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது கைஸ். இந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் இது மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு அதே மாதிரி இருக்குது கைஸ். 1 ஸ்டெப்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு. லாபம் நஷ்டம் லாபம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே அலோடு இல்லைன்ட்டாங்க, நம்ம வெளியே இருந்தால் காட்ட முடியும். இதுதான் அந்த அதாவது காலமோட டிசைன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் கைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சூரிய ஒளி படுத்து. அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு காலம் டிசைன்லாம் பார்த்துக்கங்க. அண்டு இன்டீரியர்லாம் பார்த்துக்கங்க. அண்டு இந்த இடத்துல மக்கள்லாம் நிற்கிற அளவுக்கு, ரொம்ப நிற்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. அண்டு இதை பார்க்குறதுக்கு ஒரு 3.5 மீட்டர் இல்லை 4 மீட்டர் ஹைட்டுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள். அண்டு பார்க்குறதுக்கு ஒரு அமைதியாக, ஒரு ஸ்பேசியஸாக அண்டு இதுவாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கேவும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஏதோ சஸ்திர பந்தம்னு சொல்லி போட்டிருக்கு. அதான் இதுதான் வேலு என்னால் டக்குன்னு ரீட் பண்ண முடியல, ஆனால் ஸ்லோவாக ரீட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லோவாக அவங்களுக்காக காட்டுறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இது சஸ்திர பந்தம் அப்படின்னு போட்டிருக்கு. வளாவோ தா இந்த மாபாசம் போக மால் வளர்தே மால் வளர்தே சாலவ தாவேலவா சஸ்திர பந்தம். இப்போது இந்த கோவில் சைடு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள்லாம் கூட்டமாக நிற்பாங்க. இந்த வீடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அன்னதான கூடம். அதாவது தினசரி அன்னதானம் நடைபெறும் நேரம் வந்து 12லேருந்து 2 மணி வரைக்கும் எப்பயுமே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஓம் குமர குருதாச குரியோ நம்ம குருப்போ நம்ம. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு திரும்பி வேறு அதர் பார்ட்டெலாம் நம்ம வீடியோ எடுக்கலாம். பாருங்களேன், இதுதான் ஓப்பன் கோர்ட்யார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு
30 அடி 30x30 அடி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே நடுவில் இங்கே வந்துட்டு நம்ம ஃபுட்பால் கிரவுண்டே போட்டு விளாட்லாம் போல் கைஸ், அந்த மாதிரி இருக்குது. ஸோ மக்கள்லாம் இங்கே சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஓடை பாருங்களேன், மேலே ஒரு லேயரு, செகண்ட் ஒரு லேயரு, அதுக்கப்புறம் தான் கீழே வந்துட்டு இந்த ராஃப்டர்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, தெரியுதா? ஆக்சுவலி மேலே இது வச்சுருக்காங்க, அந்த டைல் மாதிரி டெரக்கோட்டா டைலு ப்ளஸ் இது வச்சுருக்காங்க. அண்ட் இதுதான் இன்டீரியர் கைஸ். ஆக்சுவலி உள்ளே இந்த டைல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைல் தான் இது டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருக்குது கைஸ். இப்போ தான் நான் பார்க்குறேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு. அடுத்து நம்ம சாமியோட ஃபோட்டோ உள்ளே இருக்குது. நான் வந்துட்டு கிட்டக்கு போய் எடுக்கலை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கருவறை. அதில் வந்து முருகன் ஸ்டாச்சு இருக்கும், அந்த பாமன் சாமியோட ஸ்டாச்சுவும் இந்த அதுலேயே இருக்கும், அந்த கருவறையிலே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உள்ளே போய் காட்டக்கூடாதுன்னு தான் காட்டுறேன். அந்த சுற்றி காலம்ஸ் 1 2 3 4 அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ நான் இப்போ காமிச்சது 5 6 7 8. ஆமாம் கைஸ், 8 காலம் இருக்குது. அந்த சேம் லைக் தட் இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 காலம் இருக்குது. ப்ளஸ் இதான் இன்டீரியர். அண்ட் லைட்டிங்ஸை பாருங்கள், மேலே பெயிண்டிங்ஸ்லாம் அவரோட பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. அந்த இந்த இடத்துல மக்கள்லாம் பார்த்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க அமைதியாக. பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விளக்கேற்றுறதுக்குனேவும் விளக்கேற்றிக்கலாம். அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் வந்துட்டு ஒரு தேர் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த தேரை நான் கிட்டக்க போய் காட்டுறேன். இப்போ பாருங்கள் கைஸ், இது வந்துட்டு இந்த கண்ணாடி இது மாதிரி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. அப்பப்போ திருவிழா அப்போ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்களேன், நல்லா இருக்குது பாருங்கள். உடன்லேயே பண்ணியிருக்காங்க. அண்டு இது உடன் டயர் கிடையாது கைஸ், இந்த டயர் தான், ரப்பர் டயர் தான். அங்கங்கே தென்னை மரம் அப்படி வச்சதுனால வந்துட்டு நல்லா ஆக்சிஜன்லாம் லைக் ஆக்சிஜன்றதோட கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா நேச்சுரலாக இருக்குது. அண்டு இந்த சைடும் விளக்கேற்றுற இடம் அங்கே இருக்குது கைஸ். நம்ம இப்போ அங்கேருந்து தான் வந்திருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மரம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மரம் இருக்குது கைஸ். என்ன மரம்னே தெரியலையே. ஓகே கைஸ், இங்கே ஒரு மரம் இருக்குது. இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க போல கைஸ். முருகன் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. ஃபுல்லாக இங்கே இப்படி பீச் மணல் மாதிரி இந்த சைடு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மக்கள்லாம் வந்துட்டு நல்லா ஈஸியாக உட்காரலாம். அந்த ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக காம்பவுண்டு அந்த மரம் தான். ஸோ இந்த சைடு பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது, இந்த சைடு ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது. இந்த வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விளக்கு இருக்குது, சுற்றி 6 விளக்கு இப்படி தோண்டி இப்படி வச்சுருக்காங்க. அது பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு.